இதனுடைய நாங்கள் வந்து ஒரு 60 பேர் சேர்ந்து கடந்த 2018 அன்று ஒரு ஜுவல்லரி கிளாஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கணும். அந்த உருவாக்கின கம்பெனியோட பேர் வந்து தி கோயம்புத்தூர் கோல்ட்ஸ்மித் கவுன்சில் என்று மத்திய அரசு அனுமதியோடு நாங்கள் வந்து இந்த கம்பெனியை துவக்கினோம். இந்த கம்பெனியோட துவக்கி இதில் வந்து 60 பேர் பங்கீட்டாளர்களாக சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை மத்திய அரசுக்கு ஜுவல்லரி கிளஸ்டர் உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சோம். அது டிஸ்ட்ரிக்ட் அப்ரூவல் ஆகி ஸ்டேட் அப்ரூவல் ஆகி மத்திய அரசாங்கத்துடைய இறுதி ஒப்புதல் பெற்று கடந்த 21 டிசம்பர் அன்று மத்திய அரசு இறுதி ஒப்புதல் ஆர்டரவங்க எங்கள் கையில் கொடுத்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற பாரம்பரிய பொற்கொள்ளருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக மத்திய அரசின் சிறு குறு நிறுவனத்தின் வழிகாட்டல் படி ஒரு சாதாரண பட்டற தொழிலாளி வந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கி யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தொழில் மேம்பாடு படுத்துறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து கடந்த 2002 வந்து வந்த திட்டம். இது மத்திய மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்ட காமன் ஃபெசிலிட்டி சென்டர் பொற்கொள்ளர்கள் பொது சேவை மையத்தில் மத்திய அரசோட பங்கு வந்து 11 கோடி 80 லட்சம், மாநில அரசோட பங்கு வந்து 1 கோடி 53 லட்சம். பொற்கொள்ளர்கள் சார்பாக நாங்கள் போடுறது வந்து 2 கோடி ரூபா போடுறோம். மொத்தம் அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு வந்து மொத்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு வந்து 15 கோடி 30 லட்சம் 2018 அடிப்படையில். இப்போ இது விலைவாசியில் ஏறி இருந்துச்சுன்னா இதோட அமௌண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்து எங்களுடைய பொற்கொள்ளர் சார்பாக நாங்கள் போடணும். ஏன்னா மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்ச அமௌண்ட்டை அவங்க விடுவிக்கிறாங்க. நகைத்தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பாரம்பரியமாக கோயம்புத்தூரில் 100க்கு மேற்பட்ட வருஷம் இது அரசர் காலத்துலேருந்து இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் வேலை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேலையை வந்து நம்ம வந்து அதிநவீனப்படுத்தணும். டெய்லி எஜுகேட் ஆகணும். எஜுகேட் ஆகாதனால தான் நம்ம எங்கள் தொழிலாளர்கள் கொஞ்சம் பின்னடை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எங்களுடைய கோரிக்கை வந்து 6 வருஷமாக அரசாங்கத்தை சொல்லி இப்போ தான் அரசாங்கம் பண்டை வந்து உள்ளே கொண்டு வந்து இந்த தொழிலாளரை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வர்றாங்க. சாதாரண நகைப்பட்டறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நகை தொழிலாளர்கள் மிஷினை வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியாது. இப்போ அந்த அடுத்த லெவலுக்கு போகிறா இருந்தால் ஒரு மனிதன் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற தேவைகள் என்னென்னா ஒரு கேடு கேமு காஸ்டிங்கு இந்த மாதிரி மிஷினரிகளை நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ காஸ்டிங் ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டே வச்சுங்க 1 கோடி ரூபா செலவாகும். அந்த 1 கோடி ரூபா வந்து தனிப்பட்ட மனுஷன் வந்து ஒரு தொழிலாளி வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரோ ஃபார்மிங் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 4 கோடியிலேருந்து 7 கோடி ரூபா வரைக்கும் வருதுங்க. எலக்ட்ரோ ஃபார்மிங் இன்றைக்கி பொற்கொள்ளர்களுக்கு சவாலாக உள்ளது வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங். இப்போ ஒரு 10 பவுன் நகை மாலை வாங்குறா இருந்தால் அது 10 பவுன் வருது. இதே எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பவுனில் செய்யலாம். அதே பார்வை, அதே டிசைனு, அதே இன்றைக்கி மக்களுக்கு வர டெம்பிள் ஜுவல்லரி, ஜெனட்டிக் ஜுவல்லரி, பாரம்பரிய நகைகள், அது மாதிரி கலைநகர நகைகள்லாம் வந்து எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் தான் செய்ய முடியும். இதனுடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடி ரூபா. ஒரு சாதாரண ஒரு பட்டக்காரங்களோ ஒரு குழுவாக கூட செய்ய முடியாது. அதனால தான் அரசாங்கம் வந்து இது காமன் ஃபெசிலிட்டி சென்டர் மொத்தமாக ஒரு பொது சேவை மையத்தை உருவாக்கி அதில் எந்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து தனிநபர் செய்ய முடியாது. ஒரு ஹால்மார்க் சென்டர் ஒரு 1.5 கோடி ரூபா எல்லாம் ஹால்மார்க் சென்டர் போட முடியாது. அந்த ஹால்மார்க் சென்டர் அரசாங்கம் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது யாருக்காகனா கோவை மாவட்டத்தில் இருக்கிற பொற்கொள்ளருக்காக. அதுபோக இதுக்கு லைசன்ஸு இது பூரா இதுக்கு வர லைசன்ஸ் பூரா தமிழக அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுபோக மத்திய அரசு மாநில அரசோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் பூரா வருது. இனிமேல் நகைத்தொழிலாளர் யாரும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு எங்கேயும் அலைய வேண்டாம். இங்கேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது போக வந்து இந்த ஸ்கீமு வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து பாரம்பரிய தொழிலை வந்து அழிய விடாமல் அதனுடைய பேராபத்துலேருந்து காப்பாற்றுறதான் ஸ்கீமே. இந்த ஸ்கீம் இந்த மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தொழில் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு நகைத்தொழிலில் ஆரம்பத்துலேருந்து நகை டிசைன் வரைகிறதுலேருந்து நியூ டிசைன் கிரியேட் பண்ணுறதுலேருந்து தங்கத்தை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போய் ஒரு நகையை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா இந்த சிஎஃப்சிக்குள்ளே இருக்குது. இது வந்து பொது நிறுவனம், பொருட்களுடைய பொது சேவை மையம், காமன் ஃபெசிலிட்டி சென்டர். இதில் வந்து நகைத்தொழிலாளர் அவ்வளோ பேரும் வந்து உறுப்பினராக இல்லாதவங்க, இருக்கிறவங்க, இனிமேல் சேர்றவங்க, சேராதவங்க யார் வேணாலும் வந்து பயன்படலாம்.